டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 5. ஹாய் கைஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 7 தமிழோட ப்ரோமோ 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 5, 5th டாஸ்க் அண்ட் லாஸ்ட் டாஸ்க். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா 5 டாஸ்க் தான் டிக்கெட் டு ஃபினாலே இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையுமே டாஸ்க் எல்லாமே இந்த சீசனில் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா போன சீசனில் எல்லாமே ஃப்ரீஸ் டாஸ்க்கே அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி எல்லாரையுமே சேர்த்து சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எதுவும் எடுத்துகிட்டு போகல. கண்டஸ்டண்ட்டே சொல்லிட்டாங்க இந்த வாரமும் சொல்லிட்டு ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லேயுமே அது தெரியும். ஆனால் அதை பார்க்கும்போது சர்ப்ரைஸும் இந்த வீக் என்ன ஆகும்னு தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா யார் எவிக்ட் ஆவாங்கன்றதுலேருந்து யார் ஃபைனல்ஸ் வருவாங்க எல்லாருமே கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. தெரியல இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக சொல்லலாம், டாஸ்க் எல்லாமே ரொம்பவுமே நல்லாலாம் இல்லை. சூப்பர் டாஸ்க் அப்படின்லாம் இல்லை. இதில் யார் கெஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லவே முடியல. அண்ட் அதே மாதிரி 5th டாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைராஜா மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கையை வச்சுருக்கணும் டிக்கெட் டு ஃபினாலேன்ற போர்டு மேலே. யார் கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்களோ அவங்க தான் டாஸ்கில் வின்னர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரே ஒரு ஹிண்ட் என்னென்னா, லாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 5 பாயிண்ட். ஸோ இதுதான் பெரிய ஒரு விஷயமே. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆனது யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா நிக்சன் தான் அவுட் ஆயிருக்காரு ஃபஸ்ட்டு. ஸோ அவருக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்காது. ஸோ அவர் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணலை. அப்போ விஷ்ணு வின் பண்ணியிருக்காரா இல்லை பூர்ணிமா வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா பூர்ணிமா கிட்ட ஆல்ரெடி 4 இருக்குது. இப்போ 5 டிக்கெட் தருவாங்க. ஸோ சப்போஸ் 5 இல்லை 4 டிக்கெட்டும் அவங்க வாங்கினாங்கன்னா 8 டிக்கெட் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா விஷ்ணுவை விட 1 அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், விஷ்ணு இன்னும் இருக்கார். 4 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்க மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ப்ரோமோவில் தான் தெரியும் நமக்கு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு, எத்தனை மணி நேரம் வச்சுருக்காங்க, இன்னும் என்னென்ன கண்டென்ட் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் பிக் பாஸ் சீசன் 7 ப்ரோமோ 1, அதாவது இன்றைக்கான ப்ரோமோ 1ல் கண்டென்ட் இதுதான். ஸோ 5th டாஸ்க் ஃபைனல் டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஓகே காய்ஸ், ஸ்டே டியூன் வித் ரீசார்ஜ் பைட்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நிக்சனுக்கு அடுத்து வெளியே போகிறது வந்து விசித்ரா. இதெல்லாமே தான் காட்டியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப பெயினை ஃபீல் பண்ணுறாங்க. பார்க்கலாம் இந்த டாஸ்கில் என்னென்ன நடக்குது, யாரெல்லாம் எப்போ அவுட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. ரவீனா, விஷ்ணு, மணி எல்லாமே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் டாஸ்க் முடிகிற வரைக்கும்.